நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்களுக்கு எங்க குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம பிறக்கணும். அப்ப போறதா முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா சித்தி, இதுக்கப்புறம் இங்க இருந்து சரி வராது. அப்படின்னா அவர் வந்ததும் போங்க, இல்லனா அவருக்கு நான் தான் பதில் சொல்லணும். அப்பா இருந்தா எங்களை அனுப்ப மாட்டாரு, நாங்க போக சம்மதிக்க மாட்டாரு. நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். போலாம் இந்து. போயிட்டு வரோம். நீங்க பண்ண உதவிக்கு நன்றி. போறதா இருந்தா போட்டோம், எனக்கு என்ன பயம்? சுமதி, ஏய் சுமதி, 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 ஏண்டி சுமதி, சுமதி. நான் இங்கதான் இருக்கேன். இந்தியா எங்க? அவளை கூப்பிடு, கொஞ்சம் பேசணும். அவதான் இங்க இல்லையே. இல்லையா? எங்க போயிட்டா? எனக்கு தெரியாது. என்னது? எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்ல. அப்ப உனக்கு எதுவும் தெரியாது? தெரியாது. ஏண்டி? அப்படியா? உனக்கு எதுவும் தெரியாதா? ஆனா நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி வந்திருக்கேன். என் பொண்ணு எனக்கு கால் பண்ணா, அவங்க இப்போதைக்கு வெளியில போய் தங்குறாங்களாம். எனக்கு தெரியாம நீ என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கல்ல? ஓ, அது சரி. போற போக்குல அப்படியே என்ன பத்தி சொல்லிட்டு தான் போனாளா? இந்து ஒண்ணு என்கிட்ட சொல்லல, அருண் தான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீ இந்துவை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்க, அவளை நீ வேலை செய்ய வச்சிருக்க. ஐயோ, என்ன பித்தலாட்டம் இது? 3க்கு 4 வேளை சாப்பாடு செஞ்சு போடுறதுதான் உபத்திரவமா? வெளியில காயிற துணிய கொஞ்சம் எடுத்து வை இந்து, அந்த டேபிள கொஞ்சம் தொடச்சு வை. இப்படி சொல்றதெல்லாம் வேலையா? அதை தவிர நீ வேற எதுவுமே சொல்லலையா அவகிட்ட? அப்புறம் ஏன்டி இந்த ஹாஸ்பிடல் போனா? அவ இங்க இருந்து போகணும்னு பிளான் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு போற மாதிரி ஏதோ டிராமா பண்ணிட்டா. இங்க பாரு சுமதி, பாருங்க, அவளை பொறுத்தவரை அருணுக்கு வேலையும் இருக்கு, வருமானமும் இருக்கு. அப்படி இருக்கப்ப வேற இடத்துல தங்குறது தானே நல்லது. சும்மா இங்க இருந்து போக முடியாதுல்ல, அதுக்குதான் ஒரு டிராமா போட்டிருக்கா. இது எல்லாமே இந்துவோட குருட்டு புத்தி தான். அடியே, இப்படி மனசாட்சி இல்லாம பேசாதரி. ஒருவேளை நான் இந்துவை டார்ச்சர் பண்ணனா, அப்ப அவங்க எதுக்காக நீங்க இல்லாத நேரமா போனாங்க? அவங்க நீங்க வந்தது உங்ககிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம்ல. நான் இங்க இருந்திருந்தா உங்களை போக விட்டுருக்க மாட்டேன்ல. ஓ, அப்படியா? என்ன ஒரு நியாயம்? இந்து கர்ப்பமா இருக்கல்ல, அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நாம தானே. பெத்தவங்களா இருக்கறனால அந்த பொறுப்பை ஏத்துக்க வேண்டியது நம்ம தான். அவ கர்ப்பமா இருக்கான்னு அருணும் இந்துவும் தானே சொல்றாங்க. அது உண்மையானு யாருக்கு தெரியும்? என்னடி சொன்ன? கர்ப்பம்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான லட்சணத்தை இன்னும் நான் பார்க்கவே இல்ல. வயிறும் பெருசாகல. அதனால சொல்ல போனா அதுவும் கதையா இருக்கும். கதையா? எல்லாரோட சிம்பத்தியும் வாங்க அவ போட்ட இன்னொரு டிராமா. அதிக பிரசிங்க மாதிரி பேசுற. இனி என்ன அடிச்சிங்க? சுமதி, சுமதியேதான். நீங்க நினைச்சப்பெல்லாம் அடிக்கிறதுக்கு நான் ஒண்ணு மேல தாளம் கிடையாதுங்க. ஒரு அப்பா, பொண்ணு, மருமக, மத்தவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதா? யாரா இருந்தாலும் கொஞ்சமாவது நன்றியை காட்டணும். ஒரு தீங்க கொஞ்ச நாளா சாப்பிட்டு தங்கிட்டு இருந்தாளே பார்வதி, அவளும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போனா. இப்போ இவங்க பார்வதி மறுபடியும் கோடீஸ்வரி ஆயிட்டா. ஆனா இந்த பக்கம் வந்து பார்த்தாளா அவ? இந்து பொய்யா டிராமா பண்ணி அவளும் அந்த பெரிய வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு போய் ஆகணும்ன்ற ஒரு கெட்ட எண்ணம் அவளுக்கு இருக்கிறத நான் பாத்திருக்கேன். நன்றி கெட்ட மனுஷ பெறவீங்க. சுமதி, மறுபடி தேவையில்லாம அடி வாங்க போ. ஓ, அப்படியா? நீங்க அடிக்கும் போது நான் என்ன வேடிக்கை பாப்பனா? பேசாம இரு. நான் பேசுவேன், சொல்ல வேண்டியதை கண்டிப்பா சொல்லுவேன். என்னடி? பாருங்க, உங்களுக்கு அடிக்கணும்னா வேற யாரையாவது போட்டு அடிங்க, என்கிட்ட வேண்டாம். உள்ள போடி முதல்ல. முடியாதுன்னு சொன்னா? அடியே, என் பொண்ணு நினைச்சு நான் ஏற்கனவே வருத்தத்துல இருக்கேன். இதுல நீ வேற இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னை அடிச்சு வெளியில துரத்திடுவேன். என்ன என்ன அடிச்சு துரத்திடுவீங்களா? ஏய், தேவையில்லாம பேசாம முதல்ல உள்ள போடி. சுமதி, உள்ள போடி.
உங்க பேச்செல்லாம் சகிச்சுக்கிட்டு இங்க வாழணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. வேலை செய்யணும், திட்டு வாங்கணும், அப்புறம் அடியும் வாங்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. ஏய் நில்லுடி. இப்ப நீ எங்க போற? எனக்கு பிடிச்ச இடத்துக்கு. மரியாதையா பேக்கை கொண்டு போய் உள்ள வை. இத வைக்கிறதுக்காக இல்ல, இத கொண்டு போக தான் நான் கொண்டு வந்தேன். அடியே நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, எனக்கு இங்க இருக்க இஷ்டமே இல்ல. நான் என்னோட வீட்டுக்கு போறேன். ஏய் சுமதி, அடியே சுமதி, அடியே நில்லு. சுமதி, அடியே சுமதி. ஏய், அடியே நான் சொல்ற பேச்சை கேட்காம வெளியில போன அப்புறம் நீ உள்ளே வர மாட்ட. ஏய், சுமதி. ஹலோ. பார்வதி, உன் அண்ணன் பேசுறம்மா. சொல்லுங்க. என்னையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க பார்வதி. நீரஜாவும் ஜானகியும் சேர்ந்து நம்மளை நல்லாவே ஏமாத்திட்டாங்கம்மா. இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களே என்ன? நீங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லையா? இல்லம்மா, எங்க போய் பார்க்கறது? உங்களுக்கு அவங்க நல்ல பழக்கம் தானே. அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஜானகி என்கிட்ட சொன்னதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை. இந்த மாதிரி ஒரு தப்பு என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் நிச்சயம் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நானும் தான். இதுக்கப்புறம் உனக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எதையும் சொல்ல வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்க சொல்ல போற எந்த பொய்யையும் நான் நம்ப போறதில்ல. பார்வதி, நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் கண்ணு மூடி நம்பிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறேன். இப்ப வரைக்கும் அனுபவிக்கிறேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவு இல்லாம போயிடுச்சு. ஜேபியோட மரணத்துல அருணுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றது எல்லாமே பொய்மா. அவன் அந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல. அவன் அப்பாவா நீங்க பண்ணது என்ன? அப்படி இருக்கும்போது அருணை என்னால நம்ப முடியுமா என்ன? பார்வதி, போதும். நான் எதையும் கேட்க விரும்பல. போதும். இத்தனை நாளா நானும் ஜேபியும் ஒரு ஆளுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். யாருக்காக? பிரார்த்தனை பூஜை எல்லாம் நாங்க பண்ணமோ அந்த ஜீவனை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. என்னோட பொண்ணு அவ எங்க இருக்கான்னு ஜேபிக்கு நல்லா தெரியும். என்ன அவளை பார்க்க கூட்டிட்டு போறதா சொல்லி இருந்தாரு. ஆனா அவர் சொன்ன அதே நாள்ல இருந்தாலும் நான் என் பொண்ணை கண்டுபிடிப்பேன். இந்த பார்வதி உயிரோட இருக்கிறது அதுக்காக மட்டும்தான். எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவனையும் அவன் பொண்டாட்டியும் இங்க அனுப்பி வச்சிடாதீங்க. அதே மாதிரி நீங்களும் வர வேண்டாம். யாரும் வர வேண்டாம். ராத்திரி நான் கேட்டை மூடி வச்சிருந்தேனே, யார் இதை திறந்தது? என்ன? ஆஹா, யாரும் தனியா இருக்கோன்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டாம்.
இந்தாங்க. இத வாங்கி குடிச்சா நல்லது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. குடிங்க. இந்தா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அட வாங்கிக்க. வேண்டாம். அப்படியே ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்க. வாங்கிக்க. வாங்க. பிடி. குடி குடி. அடியே. அட போங்க. பார்வதி இல்லையா? வாழ்க்கையில முறையா நேத்தைக்கு தான் நீ என்னோட காலை கட் பண்ணியிருக்கம்மா. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க என்ன கொண்டு போய் தள்ளி விட்டுட்டீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் ஒன்னும் சந்தோஷமா அந்த போனை கட் பண்ணவே இல்லை. உங்ககிட்ட போய் என்னால கோவமா பேச முடியாதுல்ல. எனக்குன்னு இருக்கிற ஒரே அண்ணன் நீங்க தான். ஒரு காலத்துல என்கிட்ட பாசத்தையும் அன்பையும் நிறையவே காமிச்சிருக்கீங்க. அதை நான் மறக்காததுனாலதான் நீங்க கால் பண்ணும்போது அதை நான் அட்டன் பண்ணி பேசினேன். நீ என் மேல வெறுப்பா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படி நான் வெறுப்பா இருந்திருந்தா உங்களை பார்த்த உடனே என்னோட ரூமுக்கு நான் போயிருந்திருப்பேன். வெறுப்பு இல்லைன்னு வருத்தம் தான். நான் ரொம்ப நம்பின ஆள்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சேங்கிற வருத்தம் தான். நான் தான் சொன்னலம்மா, நான் ஒன்றும் இதை வேணும்னே பண்ணல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. உனக்கு ஆபத்து வருங்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியாமா? அது எனக்கு மட்டுமா? நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வர மாதிரியான வேலையை தானே நீரஜா பண்ணிருக்கா. சொந்த மக காணாம போயிட்டாங்கிற வருத்தம் இத்தனை வருஷம் ஆயும் கூட உனக்கு கண்டிப்பா இன்னும் போகலன்னு தான் நான் நினைக்கிறேன். உன்னோட மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணை நான் என்னோட பொண்ணுன்னு தப்பா சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஏதோ நீங்க தெரியாதனமா இதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? குடும்ப சொத்துக்கள் எல்லாத்தையுமே நான் நீரஜா பேர்ல எழுதி கொடுக்கும்போது நீங்க சாட்சியா நின்னீங்கல்ல. ஒரு வார்த்தை பேசுனீங்களா? அப்ப உங்களோட மனசுக்குள்ள என்னதான் இருந்துச்சு? அது என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? நீ கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் சேர்த்து என்னால ஒரே ஒரு பதிலை தான் சொல்ல முடியும். என்ன மன்னிச்சுடுமா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுமா? அண்ணே, அப்படி ஒரு தவறுக்காக இல்ல, அந்த தப்புக்காக எனக்கு பின்னாடி இன்னொரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. அது தெரியாம ஆரம்பிச்சு தப்புல போய் முடிஞ்ச ஒரு கதைமா. அந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் நான் எடுத்த முடிவு சரிதாங்கிறத நீயே புரிஞ்சுக்குவம்மா. என் குழந்தைங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்க அப்பாவோட தங்கச்சிங்கிற முறையில் அவங்கள மன்னிக்க மாட்டியா என்ன? நான் தான் மன்னிச்சிட்டேன்ல. ஆனா என் அண்ணன் பசங்களையும் நீரஜாவையும் எதுக்கு சம்மந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவ ஜானகியோட பொண்ணு தானே? ஆமா. ஆனா அவளோட அப்பா நான் தாம்மா. நீரஜா
என்னோட பொண்ணு தான். அண்ணே, அதத்தான் தெரியாம ஆரம்பிச்சு தப்புல போய் முடிச்ச கதைன்னு சொன்னேன். உன் மனசுக்குள்ள இருந்த அண்ணா அப்படிங்கிற ஒரு விக்கிரகம் உடஞ்சு போயிட்டு இருக்கிற கதையை இப்ப நான் பார்க்கறேன். ஆனா நான் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்ல நான் விரும்பல. என் பொண்டாட்டியும் பொண்ணும் பண்ண தப்ப நான் சரின்னு சொல்லி எப்பவுமே சொல்ல மாட்டேன். முழுக்க முழுக்க தப்பு தான் நடந்திருக்கு. ஒரு குற்ற உணர்ச்சியோட என் தங்கச்சி முன்னால தலை குனிஞ்சு நிக்கத்தாம என்னால முடியுது. இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? தெரியலம்மா. ரொம்ப கோவமாவும் வருத்தமாவும் தான் என்ன நீ பாப்பேங்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் என் மனசுக்குள்ள பெரிய வலி இருக்குமா. வழி தவறுன ஒரு உறவும் அதுல பிறந்த ஒரு மகளும் என்னோட சைடுல இருந்து நான் பண்ண பெரிய தப்பாதாம்மா. எனக்கு மகளா பிறந்த ஒரே காரணத்துக்காக நீரஜா தண்டனையை அனுபவிக்கணுமா என்ன? ஆனா இன்னைக்கு என் பொண்ணு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ரிமாண்டா இருந்தா கூட நீரஜாவும் அவளோட அம்மாவும் இப்ப ஜெயில தான் இருக்காங்க. ஆள் மாறாட்டம் பண்ணதுக்கும் மோசடி பண்ணதுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அவ ஒரு பொண்ணாச்சேம்மா. அவ வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கல. குற்றவாளின்னு முத்திர குத்துனதுக்கு அப்புறமா அவளோட வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குமா. அவளுக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும். என்ன இருந்தாலும் அவ என் பொண்ணாச்சேம்மா. இப்ப என் பொண்ணு ஜெயில இருக்கா. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமான நான் இப்ப வெளியே சுத்திக்கிட்டு இருக்கேம்மா. என்னால நிம்மதியா இருக்க முடியல. தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அதனால நீரஜாவை வெளியே கொண்டு வரணும். பார்வதி, நீ அதுக்கு தடையா இருக்கக்கூடாதுமா. எனக்காக நீ என் பொண்ணை மன்னிச்சு விட்டுறணும். நான் எதுக்குமே தடையா இருக்க மாட்டேன். அவளோட விஷயத்துல இனிமே நான் தலையிடவே மாட்டேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீரஜாவையும் ஜானகியையும் காப்பாத்துறதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. நீ மனசு வச்சாதான் அது நடக்கும். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்ச நீரஜாவை என்னால எப்படி காப்பாத்த முடியும்? சரி, அதுக்கான வாய்ப்பு இருந்தா நீ உதவி பண்ண தயாரா இருக்கியா? அப்படி ஒரு சான்ஸ் இருக்கா என்ன? கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா எழுதி கொடுத்தாலே போதுமா. நான் வக்கீல் கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன். அதாவது மகா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பார்வதி தன்னோட மகளுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருக்கா. அவ தன்னோட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ உன்னோட அண்ணன் பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு அவளை மன்னிக்க தயாரா இருக்கேன். அவங்களோட தண்டனை நடவடிக்கையில இருந்து நீரஜாவையும் ஜானகியையும் விடுதலை பண்ணணும். 2 பேரையும் நீங்க விடுதலை பண்ணணும் அப்படின்னு எழுதி ஒரு அஃபிடவிட்டை மட்டும் நீ ஒப்படைச்சிட்டேன்னா நான் எதிர்பார்க்கிற நடவடிக்கையை எடுத்துருவாங்க. எல்லாத்தையும் நல்லா தெளிவா யோசிச்சுதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க போல. என்ன இருந்தாலும் அவ என் பொண்ணாச்சே. என்னோட சூழ்நிலைய தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணு. என்னோட கையால் ஆகாத தனத்தால உங்ககிட்ட நான் பிச்சை கேட்கறதா நினைச்சு. அண்ணே, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேனே. சரியான நேரத்துல நான் யோசிக்காம செஞ்ச பல விஷயங்களாலதான் நான் இப்ப வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அதே மாதிரி நடந்தா
இந்த உலகத்திலேயே நான் தான் ஒரு பெரிய முட்டாளா இருப்பேன். அதனால நான் எதுக்கும் யோசிச்சு சொல்றேன். நீங்க இப்ப கிளம்பலாம். யோசிக்கிறேன்னு அக்கா சொன்னதும் நீங்க பேசாம அப்படியே வந்துட்டீங்களா என்ன? வேற நான் என்னதான் பண்றது? நீங்க அங்கேயே இருந்திருக்கணும். ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கணும். நானே ரொம்ப சங்கடப்பட்டு தான் இந்த விஷயமா பார்வதியை நான் போய் பார்த்துட்டு வந்தம்மா. இருந்தாலும் நீங்க போனீங்க தானே. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? உங்க கௌரவம் மட்டும் இன்னும் குறையவே இல்ல. தங்கச்சிக்கு முன்னாடி உங்களால தலை குனிய முடியல. இதுக்கு மேல நான் எப்படிமா தலை குனிய முடியும்? என்னோட எல்லா முயற்சியும் வீணா போயிடுச்சு. ஜெயில இருக்கிறது நானும் என் பொண்ணும் தான். வெளியே இருக்கவங்களுக்கு ஏதாவது சாக்கு கிடைச்சா போதும். இங்க பாரு ஜானகி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் நகையவோ பணத்தையோ ஆட்டை போட்ட கேஸ் இல்லை இது. சொத்து திருட்டு அப்புறம் ஆள் மாறாட்ட கேஸ் இது. சொத்து தான் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சுல. அப்புறம் ஆள் மாறாட்டம். அவங்களோட பொண்ணுக்கு பதிலா உங்களோட பொண்ணு அங்க இருந்திருக்கா. அது எப்படி ஆள் மாறாட்டம் ஆகும்? உண்மையை சொல்லணும்னா குடும்ப சொத்துல ஒரு பங்கு நீரஜாக்கும் கிடைச்சாகணும். அம்பாட்டி விஸ்வநாதன் சென்னையோட மக அவ. அப்படின்னா பார்வதியை நான் இங்க கூட்டிட்டு வர்றேன். சொத்து வேணும்னு சொல்லி அவகிட்ட கேளு. உண்மையாவா? உண்மையா அக்காவை கூட்டிட்டு வரீங்களா என்ன? ஓ ச்சே, நீரஜாவை பார்க்கறதுக்காக நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. அது சரி, இன்ஃபார்ம் பண்ணலையா? இங்க தான் டாக்டர்லாம் இருக்காங்களே, இல்லைன்னா வெளியே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. அட பரவாயில்லைங்க. அப்படியெல்லாம் நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை இந்த ஜலதோஷத்தால வேற வியாதி கூட வரலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பாக்குறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லையா, அவ்வளவுதான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.